லெந்து காலத்து 2ஆம் ஞாயிற்கு வரவேற்கிறோம். ஆரம்ப வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்ற போதிலும் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். ஜெப புத்தகத்தில் 3ஆம் பக்கம், ஜெப புத்தகத்தில் 3ஆம் பக்கம் நாம் யாருமா சேர்ந்து பேசுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாருமாக சேர்ந்து இருப்போம். எல்லா நிலைகளையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா லட்சியங்களையும் நாங்கள் தேவத்தில் பரிமாணமாக அனுப்புகிறோம். முதல் நாமத்தை உடம்பாய் மையப்படுத்துகிறோம். முதல் பரிசுத்த ஆயும் எங்கள் சிந்தனைகளை சுத்தம் பண்ணுகிறோம். கீழ்பகுதி. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கவும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கவும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கவும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கவும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கவும். தொடர்ந்து கீழ்ப்பகுதி பரிசுத்த கடவுளே என்ற பகுதியை நாம் 3 முறை வாசிப்போம். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நிச்சயமானவரே எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நிச்சயமானவரே எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நிச்சயமானவரே எங்களுக்கு இறங்கும். தொடர்ந்து நம் கைப்பெறியுள்ள சுருக்க ஜெபம் நாம் ஜெயிப்போம். முதலாவது சாமம் முதல் முந்தைய சுருக்க ஜெபம், இரண்டாவது 2 காலத்தில் 2ஆம் ஞாயிறு ஜெபிப்போம். சர்வ வலிமை நித்திய பராபரமே, ஏழு சிருஷ்டிகளில் ஒன்றையும் தடையாதவன், அந்த பாவத்திலிருந்த மனுஷாப்படையை யாவருக்கும் மன்னிக்கிறவராக இருக்கிறது. எங்களுடைய பாவனை குறித்து நாங்கள் கற்பித்துக் கொள்ளி எங்கள் நிர்வாகத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண உள்ள தேவைக்கு குறைவிட்ட பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நிறைந்த புதிதான இதயத்தை சிகிச்சை வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். லெந்து காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலே சோதனைகளை எதிர்த்து நிற்கவும் சுத்த இதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாக பின்பற்றி நடக்கவும் உம்முடைய கனமாக எங்களுக்கு திரும்ப சென்று வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஜெப புத்தகத்தில் 27ஆம் பக்கம் 28ஆம் பக்கம் 10 கட்டளை நாம் யாருமாக சேர்ந்து 27ஆம் சபையார் உணரப்படுகிறலாம், அலம்பரலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியதாவது, நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்வீர்கள். கடவுளுடைய வாக்குகளை கேட்டு அவை கைக்கொள்கிறவனை பாக்கியார்கள். ஆகவே கடவுள் தமது ஜனத்திற்கு கொடுத்த கட்டளைகளை கேட்டு அவற்றை இதயத்தில் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நானும், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உனக்கு எவ்விதமான விக்கிரங்களை உண்டாக்க வேண்டாம். கடவுள் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீ உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. பக்தி வினயத்தோடு ஆராதிப்பாயாக. நீ ஆண்டவருடைய நாளை நினைவு கொண்டு அதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தால் பூமிக்கு அல்ல மேலாண்மைகளே நாடுங்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கடவுளுடைய பணிவிடைக்காரராக ஜீவியுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதர ஐக்கியத்தை விரும்புங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக. உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் கோபத்தை வளர்ப்பாதிருப்பாயாக. தீமையை நன்மையினால் என்று விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று அறியுங்கள்.
களவு செய்யாதிருப்பாயாக. நீ நேர்மையுடன் வேலை செய்து தேவைப்படுவதற்கு உதவுங்கள். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாவரும் உண்மையை பேசக்கிடக்க. பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். வாங்குவதை பார்க்கிறோம், கொடுப்பதை பார்க்கிறோம். உன்னைப்போல் உன் சகோதரனை நேசி, அதுவே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவது ஆகும். அமரும் வேத பாடங்கள் வாசிக்கிறோம். வேத பாடங்கள் வாசிக்கப்படும். First reading is taken from the book of Genesis, chapter 15, verse 1 to 12, continues to 17. After this, the word of the Lord came to Abraham in a vision. Do not afraid, Abraham, and worship. You are very great reward, but Abraham said, O sovereign Lord, what can you give me since I remain childless and the one who will be dead? My estate is neither of Damascus, and Abraham said, you have given me no children. So a servant in my household will be my head. The word of the Lord came to him, this man did not love him, but the son coming from the womb according to the law. He took him outside and said, look up at the heavens and count the stars, if indeed you can count them. Said to him, so shall your offspring be. Abraham believed the Lord, and he credited him as righteousness. He also said to him, I am the Lord who brought you out of Ur of the Chaldeans to give you this land, take possession of it. But Abraham said, O sovereign Lord, how can I know that I will gain possession of it? So the Lord said to him, bring me a kid, a goat and a ram, each 3 years old, along with a dove and a young pigeon. Abraham brought all these to him, cut them into two and arranged the half opposite each other. The birds, however, he did not cut in half. The birds of prey came down on the carcass, but Abraham drove them away. As the sun was setting, Abraham fell into deep sleep, and the thick and dreadful darkness came over him. Verse 17 and 18. And the sun had set, and darkness had fallen. A smoking firepot with a blazing torch appeared and passed between the pieces. On that day the Lord made a covenant with Abraham and said, to your descendants I give this land from the river of Egypt to the great river the Euphrates. This is the word of the Lord. Thanks to God. சங்கீதம் வாசிக்க கேட்போம். சங்கீத சபைகள் வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 27. சங்கீதம் 27 இதை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் வரலானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன்.
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாடியும் நீர் கோபத்துடன் உமது அரியணை விலக்கி போடாதையும். நீர் எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனை, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பாடம் வாசிக்க. Today's second reading is taken from Philippians chapter 3 verses 17 to end. Continue with 4 verses 1. Join with others in following my example, brothers, and take note of those who live according to the pattern we give you. For as I have often told you before and now say again, even with tears, many live as enemies of the cross of Christ. Their destiny is destruction. Their God is their stomach and their glory in the shade. Their mind is on earthly things, but our citizenship is in heaven, and we eagerly await a Savior from there, the Lord Jesus Christ, who by the power that enable him to bring everything under his control, will transform our lowly bodies so that they will be like his glorious body. Chapter 4 verse 1. Therefore, my brothers, you whom I love and long for, my joy and crown, that is how you should stand firm in the Lord, dear friends. This is the word of the Lord. துதிப்பாடல் அனைவரும் கர்த்தரை ஒருமனப்பட்டு துதிப்போமாக. துதிப்பாடல்.
தந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்வோம். ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. அப்பா, இந்த நேரத்தை நீ கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த காலை வேலை கொடுத்ததே உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, எந்த ஒரு வேதனை கஷ்டங்கள் வந்திருந்தாலும் ராஜா தகப்பனே, பாரதி அனைத்து மேல் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதை நம்ம ஆராதிக்க நேரத்தில் ராஜா அப்பா சந்தோஷமாக ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக சுவாமி. தகப்பனே, இந்த காலை பொழுது ராஜா உண்மை ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாள் முழுவதும் தகப்பனே நீ வழி நடத்துவீராக. அப்பா, மனதார உண்மை ஆராதிக்க ராஜா எங்களுக்கு பலத்தை தருவீராக ராஜா. அப்பா, நீரே முற்றிலும் வழி நடத்தி ராஜா எங்களை காற்றுக்கொள்வீர்கள். யாவும் பேசி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்லது. ஆமென். ஆண்டவரை துதித்து ஆராதிப்போமாக. கைகளை தட்டி ஆராதிப்பேன் ஆண்டவரை. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா, ஆராதிக்கிறோம். பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை,
தகப்பனே, ஒரு விசை கூட நீங்கள் மறவாமல் இருக்கிற ராஜா, எப்பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிற தேவன் ராஜா. தகப்பனே, இந்த இந்த கிருமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. பாணி மறவாத தேவன் தகப்பனே, பாணி மறவாத ராஜா ராஜா. தகப்பனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா.
யாவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமென். இப்போது சுவிசேஷ பாடம் வாசிக்கப்படும். சுவிசேஷ பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த லூக்கா என்பவரின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் முடியும் வரை எழுதியிருக்கும் என்னுடைய வார்த்தையை கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாவது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தொடங்க. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினை வருகிறவர் சோசிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும்பளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு துதி உண்டாவதாக. சபை அமருங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உடைய வார்த்தையை நாங்கள் வளரவும், உடைய வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியை செய்யவும், ஆவியானவர் உடைய வார்த்தைகளுக்குள் உறுதிப்படுத்தவும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நாம் லெந்து நாட்களில் இருக்கிறோம். 2வது வாரத்தில் இன்று நாம் வாசித்த பாடங்களை மறுபடியும் வாசித்து பாருங்கள். இந்த 3 பாடங்கள் அல்லது சங்கீதம் சேர்த்து 4 வேத வாக்கியம் நாம் படித்தோம்.
பழைய ஏற்பாடுல படிக்கும் பொழுது ஆபிரகாம் குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் கொடுக்க போகிற பிள்ளையை குறித்து உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமுடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியாக இருப்பது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆபிரகாம் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசம் அவர் நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப அவர் தன்னுடைய சரீரத்தை அவர் சார்ந்து கொள்ளாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிற ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுல சங்கீதம் 27 படிக்கும் பொழுது உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அந்த மாதிரி ஆண்டவரை நான் உங்களை சார்ந்து கொள்கிறேன், மனுஷனை சார்ந்து கொள்ள, மனுஷனை நான் பார்த்து பயப்படல, நான் உங்களை, நீதான் எங்க வெளிச்சம், நீதான் என் ரட்சிப்பு, நீதான் எனக்கு எல்லாமே அப்படி என்று மறுபடியும் ஆண்டவரிடம் சொல்லி உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா மறுபடியும் ஆண்டவர் இயேசுவானவர் மன திரும்புங்கள் என்று நம்மை அழைக்கிறார். எருசலேமை குறித்து அவர் பரிதபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மன திரும்ப வேண்டும், எருசலேம் தன்னையே சார்ந்து கொண்டு ஆண்டவர் மன திரும்ப சொல்றாரு. ஆனா மன திரும்பாமல் பட்சத்தில் ஆபத்து வரும் என்று நாம் பார்க்கிறோம். இது நாம் பார்க்க போகிற பாடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 வசனம் 4-1. இன்று நாம் ஆண்டவரை எப்படி சார்ந்து கொள்கிறோம்? நம்மை நாமே சார்ந்து கொள்கிறோமா, அல்லது என்னை நானே விசுவாசிக்கிறேனா, நானே நம்பிக்கொண்டிருக்கிறேனா, இல்ல ஆண்டவர் நம்பிக்கொண்டிருக்கிறேனா? அதுல வருகிற ஒரு முக்கியமான வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தினம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அது சொல்ற வார்த்தை, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். நிறைய தடவை அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா நிறைய தடவை அவர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, யாரு இந்த கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இங்க பேசுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. பவுல் எப்படி அவர் இந்த லெட்டர் வந்து பாஸ்டரோ லெட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டராக அவர் எழுதுகிற ஒரு நிருபம். அவர் அப்ப ஜெயில இருக்கிறாரு. ஜெயில இருந்து மக்களுக்காக அவர் எழுதுறாரு. நிறைய விதமான காரியம் நடந்து கொண்டிருக்கு ஆலயத்துல. 2 விதமான பிரிவினர் இருக்கிறாங்க. ஆனா 2 பேரும் ஊழியம் செய்யறாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வருது அவர்கிட்ட. ஜெயில இருக்கிற அவர் என்ன செய்யறாரு, லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களை நீங்க சார்ந்து கொள்ளாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஏன் உங்களுக்கு பிரிவினை வருதுன்னா, ஏன் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா, ஏன் நீங்க ஆண்டவருக்கு ஏற்ற காரியம் செய்ய முடியாம இருக்குன்னா, நீங்க உங்களையே நீங்க நம்பிக்கொண்டு உங்களை நீங்களே சார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப அவர் சொல்றாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 3, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மையை பாராட்டுகிற நாமே விருத்தி சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் நானும் வைக்கலாம். வேறொருவர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். அப்படின்னா உங்க மாம்சத்தை நீங்க சார்ந்து அதை நம்பி அதை நீங்க சார்ந்து கொள்ளாதீங்க, அது நம்பிக்கை வைக்காதீங்க. நான் வைக்க நினைச்சா நிறைய வைக்கலாம், ஆனா நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஜனங்கள் அவர்களுடைய காரியங்களை நம்பிக்கொண்டிருந்தாங்க, அவர்கள் தான் பெஸ்ட் என்று நம்பிக்கொண்டிருந்தாங்க, அவங்க தான் கிரேட் அப்படி நம்பிக்கொண்டிருந்தாங்க. அதை இயேசுவானவர் உடைக்கிறதை பார்க்கிறோம். நீங்க பவுல் அதை பின்பற்றதை பார்க்கிறோம். அதனால பவுல் சொல்றாரு வசனம் 17, சகோதரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாய் மாதிரியாக நோக்குங்கள். நீங்க எங்களை இமிட்டேட் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. என்ன இமிட்டேட் சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்களை மாம்சத்தை நீங்க நம்பி வாழ்ந்து கொண்டிராமல் இயேசுவை நம்பி வாழுங்க அப்படி சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நாம் செய்கிற பகைஞர் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் பகைஞர், இங்கிலீஷ்ல எனிமீஸ் ஆஃப் கிரைஸ்ட், எனிமீஸ் ஆஃப் கிரைஸ்ட். சிலர் சொல்லுவாங்க நோ யோர் எனிமி அப்படி சொல்லுவாங்க. ஒரு எதிரியை நீங்க அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ல சொல்லுவாங்க. ராஜாக்கள் சொல்ற வார்த்தைகள். இன்னைக்கு நம்முடைய எனிமீஸ், நம்முடைய எதிரிகள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது கிறிஸ்துவுக்கு எதிரி யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் எதிரி சொல்லும் பொழுது நமக்கு அனைவரும் தோன்றதுனா, ஓ கிறிஸ்துவை நம்பாதவங்க எதிரி, அல்லது கிறிஸ்துவை பின்பற்றாத இயேசுவை பின்பற்றாதவர்கள் அவர்கள் தான் எதிரிகள், அல்லது வேற மதத்தினர் அவங்க தான் எதிரிகள், அல்லது இந்த உலகத்துடைய சித்தாந்தம் பிலோசபர்ஸ், இந்த உலகத்துடைய சித்தாந்தம், இந்த உலகத்துடைய ஞானிகள், இவர்கள் போதிக்கிற காரியங்கள் தான் ஆண்டவருக்கு விரோதமாய் வருகிறது என்று நினைத்து
நம்ம அவர்களையே நம்ம சாடி கொண்டிருக்கிறோம். அவளே வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா பிளேம் பண்ணுவோம், அவளே நம்ம குற்றம் சாட்டுவோம். ஓ இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், ஓ இவங்க வந்து ஏத்திஸ்ட், இவங்க தான் காரணம், அவங்க ஆன்டி கிரைஸ்ட், அவங்க தான் காரணம், இவங்க தான் அப்படி பண்றாங்க, அவங்களாம் சேட்டன் வெர்ஷிப்பர்ஸ், அவங்க தான் காரணம் சொல்லிட்டு அநேவேளை வெளியே பார்க்கணும் தவிர உள்ள பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம உள்ள பார்க்க போறோம். உள்ள பார்த்து நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நாம் என்னென்ன காரியங்கள ஆண்டு விரோதமாய் நம்ம விரோதமாய் இருக்கிறோம், எதிரியாய் இருக்கிறோம், என்னென்ன காரியங்கள் ஆண்டு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய attitude, நம்முடைய நடத்தியா இருக்கலாம், நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்ம யோசிக்கிற விதமா இருக்கலாம், அல்லது நம்முடைய ஹேபிட், நம்ம பழக்க வழக்கங்களா இருக்கலாம். இதுல எப்படி நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து உபதேசம் ஒன்று இருக்கு, கிறிஸ்துவின் சிலுவையுடைய வல்லமை ஒன்று இருக்கு. பவர் ஆஃப் த கிராஸ் வரல, சிலுவை குறித்து வல்லமை, சிலுவை குறித்த உபதேசம், சிலுவை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் அநேக தடவை நம்ம சிலுவையை மாட்டிக்கொள்கிறோம், சிலுவையில் அங்கங்கெல்லாம் போட்டுக்கிறோம். ஆனா வந்து உண்மையாய் இயேசுவின் சிலுவையை நான் பின்பற்றுகிறேனா, இயேசுவின் சிலுவையை நான் சுமந்து கொண்டு நடக்கிறேனா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அவருடைய கிறிஸ்துவின் சிலுவையுடைய வல்லமையை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனா என்று நாமே ஆழ்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுது நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ, எப்பொழுது இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோமோ, இயேசுவானவர் நம்ம விசுவாசிக்கிறது காரணம் என்னவென்றால் அவர் சிலுவையில செய்த ஒரு பெரிய காரியம். அவர் சிலுவையில செய்த காரியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. நீங்க இயேசு சிலுவையில மரித்ததை குறித்து நீங்க சிந்திக்கவே இல்லை அப்படின்னா, கிறிஸ்துவின் சிலுவையை நீங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னா, மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னா, கிறிஸ்து சிலுவையில அறைந்தது பொய்யா ஆயிடுச்சுன்னா நம்முடைய விசுவாசமும் பொய்யா மாறிடும். அப்ப இயேசு என்ன செய்யறாரு, எல்லா துரைதனங்களையும் அவர் வெறுத்து எல்லாவற்றையும் சிலுவையில அவர் ஆணி அடித்து அதுல வெற்றி சிறந்தா என்று பார்க்கிறோம். அப்படின்னா மாம்சத்தையே வென்று அங்க சிலுவையில மறிக்கணும் அப்படின்னு பவுல் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க பவுல் நிருபத்தை படிச்சு பாருங்க, ஒவ்வொரு நிருபங்களும் அவர் பேசும் பொழுது உங்களை நீங்க கிறிஸ்துவின் சிலுவையில அறையுங்க அப்படின்னு சொல்றாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நம்ம படிக்கிறோம். ஆவியின் கனிகள் 24, 25 படிச்சு பாருங்க. அதுல அவர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில நீங்க அறையணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பெரிய வார்த்தை, நம்ம யோசிக்கிறது குறைவா இருக்கு, ஆனால் அது பெரிய பெரிய வார்த்தைகளை அவரு சொல்றாரு. சிலுவையில நான் என்ன செய்யணுமா, என்னுடைய பாவ காரியங்கள், என்னுடைய வாழ்க்கைய, என் சரீரத்தை நான் சிலுவையில அரைஞ்சிடணும். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் வந்து இயேசுவுக்காக மரிக்கணும், நான் வந்து என்னுடைய பாவத்துக்காக நான் மரிக்கணும். என் பாவத்தை நான் சிலுவை கிட்ட வரும் பொழுது நான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை பிடித்துக் கொள்கிறேன், என்னை நான் இப்ப சார்ந்து கொள்ளல, என் மாம்சத்தை சார்ந்து கொள்ளல, நான் உங்களை பிடித்துக் கொள்கிறேன் அப்படி சொல்ற வாழ்க்கை. நம்ம எப்பவுமே சொல்ற ஒரு பாடம் என்னவென்றால், எபேசியர் நம்ம எப்பவும் சொல்லுவோம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8, 9 எப்பவுமே நம்ம கோட் பண்ற ஒரு வார்த்தை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8, 9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினாலே உண்டானதல்ல. அப்படின்னா சொல்றோம்னா, நம்ம கிறிஸ்துவின் விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு கிரேஸ் இருக்கு, இன்னைக்கு ஃபெய்த் இருக்கு, அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிருபை விசுவாசத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஓ இது போதும் எங்களுக்கு, நாங்க விசுவாசிச்சோம், இது எங்களுக்கு போதும், ரட்சிக்கப்பட்டுட்டோம், இது எங்களுக்கு போதும், இப்ப நாங்க கிறிஸ்தவர்கள், நாங்க தேவனுடைய பிள்ளைகள், நாங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அதனால நாங்க வந்து எங்களை நாங்களே வேலை செஞ்சுக்கிட்டு, எங்களை நாங்களே பார்த்துக்கிட்டு நாங்க நடந்து போறோம், ஆனா நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் விசுவாசிகள் தான், நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 அவர் சொல்றாரு, ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 6, ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, இந்த பாவ சரீரம் அப்படியே அழிஞ்சு போகணுமா, ஒளிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். எப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, ஞானஸ்நானம் பெற்றீங்களோ, உங்க வாழ்க்கை நீங்க மன திரும்பலை ஏற்றுக்கொண்டீங்களோ, அவரை பின்பற்ற சொல்றோமோ, என் பாவ சரீரம் சிலுவையில அரைஞ்சிடணும். அப்படின்னா ஒவ்வொரு முறை நீங்க சிலுவை வரும்பொழுது இயேசுவையும் பாக்குறீங்க, ஒவ்வொரு சிலுவை வரும்பொழுது உங்களை நீங்களே பார்க்கணும், உங்க பாவ நீங்க செத்து போயிட்டீங்க அப்படின்னு. கிறிஸ்துவுக்குள்ள உங்க பாவ சரீரம் செத்து போச்சு, இப்ப ஆவிக்குரிய சரீரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க.
அப்ப பெரிய வார்த்தை ஆவிக்குரிய சரீரம். இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, பாவம் இயேசு நம்ம சிலுவையில அறைஞ்சிட்டேன் அப்படி சொன்னா இந்த பாவத்துக்கு உயிர் இல்லை. இந்த பாவம் உயிர் பெறக்கூடாது. இந்த பாவத்துக்கு வல்லமை இல்லை. இந்த பாவம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்லும் பொழுது அது ஈஸியான வார்த்தை, சின்னதா சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில, பிராக்டிக்கல் லைஃப்ல, அன்றாட வாழ்ற வாழ்க்கையில இதை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப கடினம். அதான் பவுல் சொல்றாரு, நான் எதை செய்ய நினைக்கிறேனோ அதை நான் செஞ்சிடறேன், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, எதை செய்யணும்னு நினைக்கிறோ அதை என்னால செய்ய முடியல. நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன், என்னை யார் இதை காப்பாத்துவா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டுக்குன்னு பிரியமா வாழணும் ஆசைப்படுறோம், பரிசுத்தமாய் வாழணும் ஆசைப்படுறோம், பாவத்தெல்லாம் வெறுக்கணும் ஆசைப்படுறோம். ஆனால் அனைவெல்ல அதுதான் விழுந்துடும், அதுதான் மாட்டிக்கிறோம். அதுலதான் நம்ம சிலுவையில் அறைய முடியாத சில காரியங்களை, சில பாவ காரியங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன ஆரம்பித்து பாருங்கள், இன்று உங்க வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பாவ காரியத்தில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னும் அதுல விட்டு வெளியே வர முடியாமல் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். என்னால முடியல ஆண்டவரே, நான் விழுந்து போற மாதிரி இருக்கு, என்னை தூக்குறதுக்கு யாருமே இல்லை, நான் அப்படியே அமிழ்ந்து போகிற மாதிரி, கடல்ல அப்படி விழுந்து போற மாதிரி இருக்கு, பாவ சேற்றில், உடையான சேற்றில் சொன்ன உடையான சேற்றில், பாவ சேற்றில் அப்படி விழுந்து போகிற மாதிரி இருக்கு, என்னால காப்பாற்ற முடியல, என்னை நானே காப்பாத்திக்க முடியல, அல்லது நான் எவ்வளோ ட்ரை பண்றேன், என்னென்னமோ செய்ய பாக்குறேன், ஆனால் அதுல ஒரு திருப்தி இல்லாம இருக்கு. அப்புறம் உங்களை பாவத்தை குறித்து எப்படி நீங்க சிலுவையை பார்க்கும் பொழுது உங்கள் பாவ காரியங்களை எப்படி நீங்க டீல் பண்றீங்க, எப்படி அதை குறித்து நீங்க சமாளிக்கிறீர்கள், எப்படி நீங்க ஆண்டு சமூகத்தை கொண்டு வந்து ஆண்டு சமூகத்தில் வைத்து உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்கிறீர்கள் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் பகைஞர், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் அப்படின்னு சொல்லும் பொழுது சில காரியங்கள் நம்ம செய்கிறோம், ஆனால் தெரியாமலே நம்ம செய்கிற காரியங்கள் தவறாய் போக இருக்கு. முதல் காரியம், நம்ம செய்யற காரியங்கள் எப்பவும் செய்யற காரியம் என்னவென்றால் செல்ஃப் டினாயல். செல்ஃப் டினாயல்னா நம்மை நாமே வெறுத்து அவரை பின்பற்றுகிறது. நம்ம நாமே வெறுக்கும் பொழுது அநேக என்ன செய்யறோம், நம்ம சரீரத்தை நோக்கி பார்க்கிறோம். நான் இந்த காரியத்தை வெறுக்கிறேன், நான் அந்த காரியத்தை வெறுக்கிறேன், எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், எனக்கு இந்த தண்ணி வேண்டாம், எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த காரியம் வேண்டாம், இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலகத்துடைய சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்துடைய என்டர்டெயின்மெண்ட், சந்தோஷமா இருக்கிற சோசியல் மீடியா, இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம், டிக்டாக் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் என்னை வருத்திக்கிட்டு என்னை ஒடுக்கி நான் ஆண்டு பின்பற்ற போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்யறோம், நம்ம சரீரத்தை நோக்கி தான் பாக்குறோம். நம்ம செய்யறது ரைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம அது செஞ்சா ஆண்டு பிரியப்படுத்தலாம், என் சரீரத்தை நான் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நான் என்னை கண்ட்ரோல் பண்றேன். அப்ப நான் மறுபடியும் என்னுடைய முயற்சியில செய்யறேன் தவிர ஆண்டோடைய முயற்சியில வரல. என்னை கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன், என்னை நானே ஒடுக்கி, என்னை அப்படியே அடக்கி, என்னை நான் கஷ்டப்படுத்தி, நான் இதெல்லாம் பார்க்க கூடாது, இதெல்லாம் கேட்க கூடாது, இந்த பாட்டை கேட்க கூடாது, அந்த பாட்டை கேட்க கூடாது, நான் இந்த படத்தை பார்க்க கூடாது, இந்த டிவி பார்க்க கூடாது, இந்த ஹெட்போனை பார்க்க கூடாது, அப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம நானே கஷ்டப்படுத்தி என்ன ஆயிருதுன்னா, என்னை நானே மறுபடியும் என்னையே பார்த்துக்கிறது, என் சரீரத்தை பார்க்கறத தவிர இப்ப அதுல ஆண்டவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா அங்க அநேகர்ல காண போயிருது. அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யறேன்னா, நான் என்ன செய்யறேன்னா என்னை நானே பார்த்து கொண்டு நான் முயற்சி எடுக்கிறேன், நான் முயற்சி பண்றேன். கடைசியில் என்ன சொல்றோம் நம்ம, இது என்னோட முயற்சினால நான் வெற்றி பெற்றுட்டேன், என்னுடைய முயற்சினால நான் பாவத்தை மேற்கொண்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நாமே பெருமையா பேசிக்குவோம். தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி இருந்தேன், இன்னைக்கு பாரு நான் இதெல்லாம் விட்டுட்டேன், அதெல்லாம் விட்டுட்டேன், நான் செஞ்சிட்டேன் அப்படி அதான் பவுசுறாரு, நான் அடைஞ்சாயிற்றுன்னு எண்ணாமல் நான் கிறிஸ்துவை நோக்கி, இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் இதை செஞ்சேன் அப்படின்னு எனக்கு பெருமை இல்லை, எனக்கு எதெல்லாம் லாபம் நினைச்சனோ அதெல்லாம் குப்பையா என்றேன், நான் இயேசுவை தான் பிடித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவதாக ஆவிக்குரிய ஒழுங்குகள், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். நம்ம அதை தவறு சொல்லலை, இதெல்லாம் சொல்றதெல்லாம் நான் தவறு சொல்லலை. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அது எப்படி செய்கிறோம் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் சொல்லும் பொழுது வேதம் படிக்கிறது, ஆவிக்குரிய ஒழுங்குகள், பைபிள் வாசிக்கிறது, தேவனை ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, உபவாசம் எடுக்கிறது, இதெல்லாம் ஆவிக்கு ஒழுங்குகள் சொல்லிட்டு நிறைய ஒழுங்குகள் நம்ம பின்பற்றி வருகிறோம்ல. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம், இதெல்லாம் இதை நான் ஆவிக்கு இதெல்லாம் செஞ்சேன்னா நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற அர்த்தம். இதை நான் செஞ்சேன்னா மற்றவங்க எனக்கு சொல்லுவாங்க நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்னு. இதை நான் செஞ்சேன்னா நான் என்ன செய்வேன்னா என்னுடைய இருதயம், என் வாழ்க்கையை நான் நிரப்பி கொண்டு நான்
சரியா இருக்கிறேன், அதனால வந்து பாவ காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும். அதிகமா ஜெபிச்சா பாவம் வராது. அதிகமா நான் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணா பாவம் எனக்குள் வராது. அதிகமா நான் பைபிள் படிச்சேன்னா பாவத்தை விட்டு நான் விலகி போயிடலாம். அதிகமா நான் உபவாசம் எடுத்தேன்னா நான் பாவத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்ப இந்த பாவ காரியம் என் வாழ்க்கையில வந்து இந்த சரீர வாழ்க்கை, இந்த மாம்ச வாழ்க்கை எனக்குள்ள ஆப்ரேட் பண்ணாது, அது கிரியை செய்யாது. அப்ப நான் இதெல்லாம் செஞ்சேன்னா இது என் வாழ்க்கைட்டு போயிடும். மறுபடியும் நான் செய்யறோம், நம்ம சொந்தமா முயற்சி எடுக்கிறோம், பைபிள் நம்மளே படிக்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு உபவாசம் எடுக்கிறோம், கஷ்டப்பட்டு தேவன் முடியல தேவன் ஆராதிக்கிறோம், கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறோம், தூக்கம் வருது அப்பயும் ஜெபிக்கிறோம், படிக்கிறோம், ஒன்னும் புரியல நான் மறுபடியும் படிக்கிறேன். பாஸ் சொல்லிட்டாரு, படிச்சாதான் அந்த பைபிள் படிச்சாதான் வாழ்க்கை மாறும், ப்ரே பண்ணாதான், சர்ச்சுக்கு வந்தாதான் வாழ்க்கை மாறும், சர்ச்சுக்கு வரலன்னா நம்ம யாராவது சொல்லிடுவாங்க, சர்ச்சுக்கு வரலன்னா கெட்ட பேர் வந்துடும், சர்ச்சுக்கு வரலன்னா நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க, யாராவது கேட்டுருவாங்க சொல்லிட்டு நான் சொந்த சரீரத்தில் முயற்சினால செய்யறேன். ஆனால் மனதார உண்மையா இயேசுவை நான் விசுவாசி செய்கிறேனா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக டிசாபிள்ஷிப், சிஷ்யத்துவம். சிஷ்யத்துவம் சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. அப்ப என்ன செய்யறேன், நான் பிப்ளிக்கல் நம்ம ஆவிக்குரிய ட்ரைனிங், இந்த பைபிள் ட்ரைனிங், அந்த செமினார் இந்த செமினார், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், அங்க ஒரு கிளாஸ் நடக்குது பைபிள் கிளாஸ், அங்க போவோம். இங்க ஒரு ஆவிகள் கிளாஸ் நடக்குது, இங்க போவோம். அங்க வந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க, அங்க செமினார் போகணுமா, இல்ல இங்க படிச்சுமா அதை படிச்சுமா, நம்ம வந்து உற்சாகமாயிடலாம், நான் கொஞ்சம் குரோ பண்ணலாம், நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணலாம், நான் வளரலாம். நான் நிறைய படிச்சேன்னா, நிறைய செமினார் போனேன்னா, நிறைய சர்வீஸ்க்கு போயிட்டேன்னா என் பாவத்தெல்லாம் நான் வெற்றி பெற்றுடலாம், நான் பாவத்தெல்லாம் ஜெயிச்சிடலாம். பாவம் என் வாழ்க்கையில கிரியை செய்யாது. ஏன்னா எத்தனை செமினார் போயிட்டேன், ஒரு சர்வீஸ் சண்டே சர்வீஸ் மட்டும் இல்ல, நான் என்ன செய்யறேன், எல்லா சர்வீஸுக்கு போறேன், எங்க வேணாலும் போறேன், எங்க வேணாலும் தேவனை நான் தேடுறேன், எங்க வேணாலும் நான் போறேன். அதனால வந்து பாவம் எனக்குள் வராது, பாவத்தினாலே வெற்றி பெற்றுட்டேன் அப்படி என்று நாம் சொல்லுகிறோம். நான்காவதாக ஆவிக்குரிய அனுபவம், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்வாங்கன்னா, எழுப்புதலுக்காக காத்திருக்கிறவர்கள், எழுப்புதலை நேசிக்கிறவர்கள், மறுபடி தங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டுக்குன்னு வாழ நினைக்கிறவங்க, ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப டீப்பா ரொம்ப ஆழமா போய் அதுல வந்து அது மூலியமாக நான் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்தேன்னா பாவ காரியங்கள் என் வாழ்க்கையில வராது, என் வாழ்க்கையில பாவமே வராது. என் வாழ்க்கையில வந்து ஏன்னா நான் வந்து மேல இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உயரத்துல இருக்கிறேன். நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில மலை மேல இருக்கிறேன், மலை உச்சியில இயேசுவான மருவமான மலை மேல இருக்குல்ல, அந்த மாதிரி உச்சியில பேதுருவை போல, யாக்கோபை போல, யோவானை போல ஆண்டோடு இப்படி நெருக்கமா இருக்கிறதுனால நான் பாவத்தை வெற்றி பெற்றுட்டேன். பாவம் எனக்குள்ள கிரியை செய்யாது, நான் சரீரம் எனக்குள்ள கிரியை செய்யாது, நான் பாவத்தை விட்டு இதுக்கப்புறம் பாவம் என் வாழ்க்கையில் வரவே வராது அப்படி முடிவெடுத்து அவங்க அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ந்து கொண்டு நான் இதுலயே இருந்தா இது போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் ஐந்தாவதாக கிளென்சிங். கிளென்ஸ் சொல்லும் பொழுது பரிசுத்தமாகுதல் அல்லது நம்முடைய பரிசுத்தப்படுத்துதல். எப்ப எடுத்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பாவத்தை அறிக்கையிட்டு அன்னாடிக்கு பாவத்தை அறிக்கை மனத்துருவாங்க. எப்பொழுதுமே ஜபிச்சாலும் அடே என் பாவத்தை மன்னிங்க, என் குற்ற குறையில மன்னிங்க, உச்சதெல்லாம் உள்ளங்காலம் வரைக்கும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை வந்து அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்லிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவாங்க. எப்பொழுதுமே அவங்களுக்குள்ள என்னதுன்னா, நமக்குள்ள பாவம் இருக்கு, எங்கேயோ இருக்கு நினைச்சு ஒரு கில்ட்டி எப்பவுமே ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ளேயே இருப்பாங்க. எப்பவுமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும். இந்த பாவத்தை நம்ம மன்னிப்பு கட்டுமா இல்லையா, அந்த பாவத்தை ஆண்ட மன்னிச்சாரா இல்லையா, இந்த பாவத்தை நம்ம விட்டுட்டோமா இல்லையா, அந்த பாவம் இன்னும் இருக்கா இல்லையா, கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது, இன்னும் ஓடி ப்ரே பண்ணுவோம். இந்த பாவம் இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ப்ரே பண்ணுவோம், ஒரு ப்ரேயரை போட்டு வைப்போம், அப்ப ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிருவாரு அப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம பாவி 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 அப்படி என்று. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு அம்பல் ஆட்டிடியூட், ஒரு சாந்தமா இருப்பாங்க. நாங்களாம் பாவிங்க, நாங்களாம் எங்க ஆண்டவர் சலாம் வரணும்னு நினைக்கிறோம், ஆனா முடியல, பாவம் இருந்துகிட்டே தான் இருக்கு, பாவம் அப்படின்னா மனத்திரும் நினைச்சு என்ன ஆயிராங்கன்னா, பாவத்தை அறிக்கிட்டு இன்னும் நான் பாவி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த காரியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் நான் தவறு சொல்லலை, இதெல்லாம் நம்ம எல்லாம் செய்யறோம். ஆனா என்ன சொல்றேன், இதன் மத்தியில கிறிஸ்துவின் சிலுவையுடைய வல்லமை எங்க இருக்கிறது, இயேசு சிலுவையில மரித்திருக்கிறார், உயிர் தெழுந்திருக்கிறார் சொல்லும் பொழுது இன்னைக்கு நான் என்ன செய்றேன், என் பாவ
இயல்பான காரியம், சின்ஃபுல் நேச்சர். என்ன சின்ஃபுல் நேச்சரை வந்து என்னுடைய பாவ காரியங்கள், இந்த இயல்பான காரியங்கள், இந்த பாவ சுபாவங்களை நான் விடணும் எடுக்கிற முயற்சிகள் நான் எடுக்கிற முயற்சியாவே இருக்கு. இதுல கிறிஸ்துவின் சிலுவையில அவர் செஞ்சது எங்க போச்சு? இப்ப கிறிஸ்து சிலுவையில மரிச்சிருக்கிறாரு, உயிர்த்தெழுந்திருக்கிறாரு, பாவ கொடுத்திருக்கிறாரு, ரத்த சிந்தி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறாரு. நான் என்ன செய்யறேன்னா, எப்பவுமே வந்து நான் செய்யற காரியத்துல எனக்கு என்ன பலம் கிடைக்குது? நான் செய்யற காரியத்துல எனக்கு என்ன பலம் கிடைக்குது? நான் என் சரீரத்தினால என் கஷ்டப்படுத்தி நான் ப்ரே பண்ணதுனாலதான் ஆண்டு ஜெபத்தை கேட்டாரு. நான் கஷ்டப்பட்டு தேவனை ஆராதிச்சதுனாலதான் என் ஆராதனை அவர் எடுத்துக்கொண்டாரு. நான் கஷ்டப்பட்டு வயிறு படிச்சதுனால என் வாழ்க்கை ஆண்டை மாத்திட்டாரு. நான் கஷ்டப்பட்டு எனக்கு கஷ்டப்பட்டு என்னை வற்புறுத்தி நான் செய்யறேன், இதனாலதான் எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுல கிறிஸ்துவின் வல்லமை எங்க இருக்கிறது? சிலுவை குறித்து உபதேசம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை பிடித்துக் கொண்ட சிலுவை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு சிலுவை மரிச்சு ஏற்றுக்கொண்டு சொல்லும் பொழுது என்னுடைய பாவ காரியங்களுக்கு பவர் இல்லாம போகணும். நான் இயேசு கிட்ட வர 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 நானே என் வாழ்க்கையை மாறது நானே பார்ப்பேன். அதான் பவுல் சொல்றாரு, முன்ன நான் தூரமா இருந்தேன், இப்ப நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, என் வாழ்க்கை இயேசு வந்த பிற்பாடு அது எனக்கு ப்ராஃபிட். என் வாழ்க்கையில வந்து இப்ப எல்லாம் எதெல்லாம் நான் லாஸ், எதெல்லாம் ப்ராஃபிட் நினைச்சனோ எல்லாம் எனக்கு லாஸ், எதெல்லாம் நான் எனக்கு லாபம் நினைச்சனோ எல்லாமே எனக்கு குப்பை. இப்ப கிறிஸ்துவரை ஏற்றுக்கொண்டதுனால என் சரீரத்துக்கு மேலே பாராட்டு ஒண்ணுமே இல்லை. நான் என்ன செஞ்சாலும் அது அவருக்கு ஈடாகாது. அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாம் செஞ்சு முடிச்சுதான் சிலுவையில மரித்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது சொல்றாரு, அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நான் என்ன செஞ்சாலும் அது நான் அவருக்கு கொடுக்கிற நன்றி, நான் கொடுக்கிற ஆராதனை, அவர் நான் உயர்த்துகிறதா இருக்கும். என்னை நான் உயர்த்தவே முடியாது, என்னுடைய சரீரத்தை உயர்த்த முடியாது. இந்த சரீரத்தை நான் எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டனோ நான் சிலுவையில அரைஞ்சிட்டேன். அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாய் மாறிட்டேன், ஒரு புது மனிதனாய் மாறியிருக்கேன். அப்படி மாறலன்னா என்னமோ தப்பு இருக்கு. மறுபடியும் நம்ம ஆண்டு சமூகத்துக்கு வரணும், மறுபடியும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 சொல்றாரு. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னா இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய அடையாளம் என்னவென்றால் நான் சிலுவையில மரிச்சிட்டேன். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் என் சரீரம் செத்து போச்சு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள நான் உயிரோடு இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள புது ஜீவனை இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் இன்னைக்கு நாம் கிறிஸ்துவின் சிலுவையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ட்ரை பண்றதில்லை, அநேகர் ட்ரை பண்றாங்க, நான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படி ட்ரை பண்றாங்க தவிர, ஆனால் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ள என் சரீரம் இறந்து போயிருச்சு. இப்ப நான் அல்ல, கிறிஸ்துவை என்னை ஜீவிக்கிறார். இன்னைக்கு நான் உயிரோடு இல்ல, இன்னைக்கு கிறிஸ்து தான் எனக்கு உயிரா இருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு உயிரா இருக்கிறாரு, அவர் என் ஜீவனா இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு உயிர். அப்படின்னா என் சரீரம் போச்சு. இப்ப என் சரீரத்தை மேன்மை பாராட்டவும் என் சரீரத்துக்கு தான் பெருமையா பேசுறதுக்கும், உங்களுக்கு தெரியுமா, நான் 2 மணி நேரம் ப்ரே பண்ணேன், நான் அன்னாடிக்கும் வர்ஷிப் பண்ணுவேன், நான் ஒரு நாள் ஃபுல்லா வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி பேச ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது எனக்குள் நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்கு வாழ்ற வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நாம் ஆழ்ந்து பார்ப்போம். இன்னைக்கு என்னென்ன பாவ காரியங்கள், பாவத்தை குறித்த சிந்தனைகள் அல்லது அது ஆசைகள், அதோடைய மோசமான காரியங்கள் வாழ்க்கை வரும் பொழுது நம்ம ஆண்டு ஜெபிப்போம். நீ என்ன சொல்லணும் ஆண்டு கிட்ட, ஆண்டவரே நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள்ள பாவ சுபாவங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் பாவ காரியங்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது, ஆனா நான் அதுல செத்து போயிட்டேன், ஆனா அது என்ன மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எனக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்புங்க, நான் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ என்னை வழி நடத்துங்க. ஆண்டுகிட்ட கொடுத்துருங்க, அதை உங்க வாழ்க்கையை அப்படியே ஆண்டுகிட்ட கொடுத்துருங்க. நீங்க ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், என்னால முடியல, நான் எவ்வளோ ட்ரை பண்றேன், என்னால முடியல, நானும் எவ்வளோ ட்ரை பண்ண பைபிள் படிக்க நினைக்கிறேன், ஆனா படிச்சா புரிய மாட்டேது, அன்று நான் இவ்வளோ ட்ரை பண்ணி நான் தோத்து போயிட்டு இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு வசனம்னாலும் ஆண்டவர் ஒரு வாரம் கூட பேசுவார் உங்ககிட்ட. ஒரு வசனத்திலே நிறைய பேசுறதுக்கு ஆண்டு பேசுவார். திடீர்னு ஒரு பாட்டு பாடிட்டு போய் ஏதோ ஆண்டு பேசுவார், எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க ஆண்டு பேசுவார்.
ஆண்டவர் பேசுறது நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் நீங்க ப்ரே பண்றது ஒரு இன்பமான ஒரு காரியம் மாறிடும். எப்ப வேணா ப்ரே பண்ணுவீங்க, எதுக்கு வேணா ப்ரே பண்ணுவீங்க, எங்க வேணாலும் ப்ரே பண்ணுவீங்க, எப்ப வேணாலும் நீங்க ப்ரே பண்ணுவீங்க. தூக்கத்துல இருந்தா கூட நீங்க ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்க, கனவுல இருந்தாலும் நீங்க ப்ரே பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை மாறிடும். அப்படின்னா நேச்சுரலா நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறதாவே மாறிடும். அப்படின்னா என் வாழ்க்கை வெறும் உலக பிரகாரமான வாழ்க்கை இல்லாமல், உலகத்தோடு ஒத்து போற வாழ்க்கை இல்லாம, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது ஜீவன், ஒரு நியூ லைஃப் இன் கிரைஸ்ட் சொல்லல, அந்த மாதிரி ஒரு புதிய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிருவேன். இதான் இயேசு கொடுக்க வந்தாரு. என்னை சார்ந்து கொள்ளுங்க, எனக்குள்ள இருங்கன்னு சொல்றாரு. நான் உங்களுக்குள்ள இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆனந்த பார்ப்போம். இந்த உபவாச நாட்கள்ல நம்ம எவ்வளவு முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம். ஆனா அந்த முயற்சிகள் நம்முடைய சுய முயற்சியாய், நம்முடைய சரீரத்தின் முயற்சியா இல்லாமல் கிறிஸ்துவினுக்குள்ள நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன் ஆனந்த பார்ப்போம். ஒவ்வொரு நாளும், அதாவது 24 hours நான் இயேசுக்குள்ளதான் இருக்கிறேன். அவருக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறேன், அவருக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் அவர் பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்கிறது, அவர் சமூகம் முன் சொல்கிறது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை அவங்க மறந்தா கூட அது மறக்க முடியாத அளவுக்கு அவங்க கூட இருந்துச்சு. அவங்க தூங்கினாலும் அக்னி ஸ்தம்பம் இருக்கும், அவங்க முழிச்சிருந்தா மேகஸ்தம்பம் இருக்கும். நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அப்படியே கூட நடந்து போகும். அப்புறம் தேவ பிரசனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இதுதான் நம்ம ஆண்டோடைய பிரயாணத்துல, இந்த வாழ்க்கை பிரயாணத்துல பரம காண போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டும். எப்படி மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இப்ப வெளியே இல்லை, இப்ப அதெல்லாம் நமக்குள்ள ஆண்டு கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள போகும் பொழுது ஆவியான நமக்குள்ள வழிநடத்துறாரு. நம்ம வழிநடத்தப்படும் பொழுது இன்னைக்கு நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் பாவக்காரங்க என் வாழ்க்கையில வருது மேற்கொள்ளுது அப்படின்னா டெம்டேஷன் வரலாம், வெளியே சோதனைகள் வரலாம். ஆனால் சோதனை விழுந்து விடக்கூடாது, சோதனை மாட்டிக்கொள்ளக்கூடாது, பாவத்தில் விழுந்தே கிடக்கூடாது. இன்னைக்கு இயேசுவன் மரித்து உயிர்த்து எழுந்திருக்கிறாரு, நம்ம புது ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. மறுநாள் வாழ்க்கையை மாற்றி ஆண்டு கொண்டு வருவோம். கண்டிப்பாக ஆண்டு வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா, அந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் இருக்கும் பொழுது மாம்சம் அநேக தடவை வெற்றி பெறுவதை பார்க்கிறோம். மாம்சம் பலவீனம், ஆனால் ஆவில உற்சாகத்தை கொடுக்கிற ஆண்டவர் நீர். அப்ப நாங்கள் இந்த மாம்ச கிரியைகளை சிலுவையில் அறைந்தவர்களாய் ஆண்டவரே, நம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக அப்பாங்க சொந்த முயற்சிகளை செய்து நாங்கள் வெற்றி பெறாமல் போயிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு என்று வேதம் சொல்கிறபடி கிறிஸ்துவுக்குள் எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் நீர். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எல்லாவற்றிலும் வெற்றி பெற எங்களை பலம் கொடுக்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய பலன், உம்முடைய கிருபை எங்களை பரிபூர்ணமாய் இருக்கட்டும். அப்பா, நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியில் நாங்கள் இதெல்லாம் செய்யாமல் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஒரு பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்குள் புது ஜீவனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இசாயா விசுவாச பிரமாணம் ஜெப புத்தகத்தில் 6ஆம் பக்கம். ஜெப புத்தகத்தில் 6ஆம் பக்கம் நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியையும் காணப்படுதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்திரமாக இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தன்னுடைய பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவன் ஆனவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும்